சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக உங்கள் மனம் ஏன் இவ்வளவு பாரமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். என் கவலைகளை யாரிடம் சொல்வேன்? என்னை சுற்றி இத்தனை உறவுகள் இருந்தும் என் தனிமையை யாராவது உணர்கிறார்களா? என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று நீங்கள் ஏங்கிய ஒவ்வொரு பெருமூச்சையும் அவர் கேட்டார். அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் அறையை பூட்டிக்கொண்டு எவருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைத்து அழுதபோது, இனி என்னால் முடியாது என்று சோர்ந்து போய் நடந்தபோது, அவர் உங்கள் பின்னால் உங்கள் நிழலாக வந்து உங்களை தாங்கிக் கொண்டார். இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே. இந்த செய்தியை முழுமையாக கேட்டு முடிக்கும் போது ஒரு தெய்வீக நிம்மதி உங்கள் இதயத்தில் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். உலகம் உன்னை உதாசீனப்படுத்தலாம், உன் சொந்தங்களே உன்னை கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும், அது தீராத கடன் பாரமாக இருக்கலாம், உடல்நல குறைவாக இருக்கலாம், அல்லது எவருக்கும் சொல்ல முடியாத மன அழுத்தமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அப்படியே என்னிடம் கொடுத்துவிடு என்று இயேசு அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் தொடங்குகிறது. ஒரு புதிய ஆரம்பம் தொடங்குகிறது. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மட்டும் உன் இதயத்தில் பதித்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. ஒரு சிறிய கதை. ஒரு ஊரில் ஒரு ஏழை சிறுமி இருந்தாள். அவளுக்கு அப்பா அம்மா இல்லை. ஒருவேளை உணவுக்காக தெருவோரம் அலைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் பசியால் வாடி தெருவோர சுவரில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது ஒரு முதியவர் அவளிடம் வந்தார். அவருடைய கையில் ஒரு சிறிய காகித பை இருந்தது. அதை அவளிடம் கொடுத்து, மகளே, அழாதே, நீயும் உன் வீடும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவள் வீட்டிற்கு சென்று அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு ஊசி மற்றும் நூல் இருந்தது. அன்று இரவு அவள் கனவில் இயேசு தோன்றி அந்த ஊசி நூலை கொண்டு அழகழகான தையல் வேலை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். மறுநாள் அவள் நல் நம்பிக்கையோடு தையல் செய்ய ஆரம்பித்தாள். அவள் செய்த வேலைப்பாடு அவ்வளவு அழகாக இருந்தது. அதை பார்த்த மக்கள் வியந்து போனார்கள். சிறிது காலத்தில் அவளுக்கு பெரிய ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது. வறுமையில் இருந்த அந்த சிறுமி பின்னர் 10 பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு பெரிய தையல் கலைஞராக மாறினாள். அன்பானவர்களே, அந்த முதியவர் கொடுத்தது வெறும் ஊசி நூல் அல்ல, அது நம்பிக்கை. அந்த சிறுமி செய்தது ஒரே ஒரு விஷயம், அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் வறுமை, கவலை, தோல்வி என்ற வறட்சி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தை என்ற அந்த சிறிய விதையை உங்கள் இதயத்தில் விதையுங்கள். சூழ்நிலையை பார்க்காதீர்கள், அவருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்கள். அவர் உங்கள் வறட்சியை பெரும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவனுடைய வாக்குறுதி, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. ஜெபம். இப்போது நாம் அனைவரும் ஒரு ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அவர்களின் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் நீர் அறிவீர். அவர்களின் தடைகள் அனைத்தும் இப்போதே உடையட்டும். கடன் பாரங்கள் நீங்கட்டும். நோய்கள் குணமாகட்டும். இழந்த அமைதி திரும்பட்டும். இன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிசயம் தொடங்கட்டும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். உங்கள் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஸ்தோத்திரம் என்று எழுதுங்கள். இந்த செய்தியை கவலையில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.